நடிகர் விஜய், நடிகை த்ரிஷா குறித்த பேச்சுக்கள் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக சினிமா துறையிலும் அரசியல் தளத்திலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதுவும் நடிகர் விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார் என்றும், அதனால் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்றும் விஜயின் மனைவி சங்கீதா நீதிமன்றத்தை நாடிய பின்னர் விஜய் த்ரிஷாவுடன் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றது பெரும் பேசுபொருளாக மாறியது. இப்படி இருக்கையில் விஜயும் த்ரிஷாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று யாரோ ஒருவர் இணையதளவாசி போட்ட போஸ்டுக்கு த்ரிஷாவின் அம்மா லைக் போட்டதும் பெரும் பேசுபொருளாக மாறியது. விவகாரம் வெளியான போது கூட விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்தவர்கள் நடிகர் விஜய் த்ரிஷாவுடன் இணைந்து ஒரே மாதிரி மேட்சிங்கான ஆடைகள் அணிந்து சென்றது பெரும் பேசுபொருளாக மாறியது. விஜய் த்ரிஷாவுடன் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றது பெரும் பேசுபொருளாக மாற, அவருக்கு ஆதரவாக பேசி வந்த பலரும் விஜயின் இந்த செயலை கடுமையாக கண்டித்தனர். இப்படி இருக்கும்போது மகளிர் தின கொண்டாட்டத்தில் தனது விவாகரத்து விவகாரம் குறித்து பேசுகையில் அதெல்லாம் அவ்வளவு வர்த்தில்லை என்று பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளாக்கியது. இப்படி இருக்கையில் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் மும்பையில் இயக்குனர் அட்லி தம்பதியினரின் வளகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இணையவாசிகள் சிலர் கடந்த வாரத்தில் த்ரிஷா மும்பைக்கு சென்றார். தற்போது நடிகர் விஜய் மும்பையில் அட்லி வீட்டு விசேஷத்தில் கலந்து கொண்டார். இதை மையமாக வைத்து விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து இந்த விசேஷத்தில் கலந்து கொண்டிருக்கலாம் என்று பேச்சுக்கள் பரவலாக அடிபடுகிறது. இருவரும் இணைந்து சென்றால் அது மேலும் சர்ச்சையாக மாறும். தேர்தலில் அது எதிரொலிக்கும் என்பதால் த்ரிஷாவுடன் விஜய் இணைந்து செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் என்று அரசியல் தளத்தில் பேச்சுகள் அடிபடுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.